ராத்திரிக்கு ஊழம் விடுறாரு. ரொம்ப படித்த ஒரு ஆள், கொஞ்சம் அவரை பார்க்கலாமான்றாங்க. சரிம்மா என்ன விஷயம் அப்படின்னு போய் பார்த்தா நான் அதிர்ந்து போனேன். அவர் வேற யாரும் இல்லை, ரொம்ப ஏரியாவில், அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேருக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கிறான். ஏண்டா 10ஆம் ஆண்டுலேயே 8D எடுத்தவர். அவர் அந்த அளவுக்கு டேலண்ட் ஆனவர். அவர் மெட் ஸ்ட்ரீமில் ஏஎல் செய்கிறார், 3A எடுக்கிறார். கொழும்பு கேம்பஸில் என்டர் ஆகிறார். அங்கே படிக்கிற நேரமே அவர் ஸ்டார்டட் அக்கௌண்ட் அல்லது சிமா செய்கிறார். சிமா தான் செய்கிறார். அப்போ அவங்க மாமா ஆஸ்திரேலியாவிலேருந்து பணம் அனுப்புகிறாரு. இவர் படிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்துலேயும் பெஸ்ட், எல்லா ரிசல்ட்டும், அவர்களுடைய ஞாபக சக்தி அப்படி பல மொழிகளை மிக தெளிவாக பேசுவார். இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் திடீர் என்று அவர் ஏரியாவில் தொழுகையாளி, பள்ளியில் காணக்கூடிய சாலிகா, எல்லாரும் ரொம்ப இரக்கமாக பேசக்கூடிய ரொம்ப அடக்கமான ஒரு பையன். ஆனால் திடீரென்று அவருக்கு எப்படி பைத்தியமாச்சு. நான் ஒரு வீட்டுக்கு போய் பேசுகிற நேரம், அப்போ நாம் அவரோட பேசுகிறேன், அவரோட கொஞ்ச நேரம் கதைக்கிறேன். அவர் காட்டாமல், அவர் பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் விளங்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாரு. நிறைய நேரம் அவரோட பேசினேன். ஆனால் என்ன நடந்துச்சு என்று கேட்டால் நீங்களே இதை பண்ணிடுவீங்க. இவ்வளோ டேலண்டான ஒரு பையன் ஒரு சின்ன இடத்துல அவர் தவறிட்டார். என்னண்டா, ஒரு மனுஷன் ஒரு வேலையை திறம்பட செய்யணுமெண்டா அவர் கல்வியில் அது மேலே ஒரு விருப்பம் இருக்கணும். ஒரு ஆள் பெஸ்ட்டாக வரணுமெண்டா அந்த வேலையை காதலிக்கணும். அவர் எந்த அளவுக்கு அந்த வேலை மேலே விருப்பம் வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அந்த வேலையில் பெஸ்ட்டாக போயிடுவார். இவர் படிப்பில் அந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவர், இவ்வளோ படிக்கிறவர். ஏன்னா மெட் ஸ்ட்ரீமில் செஞ்சவர் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள சிமா செய்கிறாரு. AAT செஞ்சு இலங்கையிலே 2வது, ஸ்ரீலங்காவில் 2வது AAT. அவர் படித்தது மேத்ஸ். AAT என்பது காமர்ஸ் ஸ்ட்ரீம். எவ்வளோ டேலண்ட்னு பாருங்க. இப்படியெல்லாம் பண்ணின ஒரு ஆள் என்ன ஆச்சு அவருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் நீங்கள்லாம் அறிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, யூனிலிவர். அப்போ அதோட பேர் லிவர் பிரதர்ஸ். இப்போ சன்லைட்லேருந்து எல்லாம் எடுப்பீங்க பாருங்கள், அது யூனிலிவர். அப்போ லிவர் பிரதர்ஸ் அது அந்த கம்பெனியில் தனக்கு வேலை கிடைக்கணும்னு சின்னத்தில் இருந்தே அவர் கல்புலுக்கு போடப்பட்டிருந்துச்சு. வெரி குட், நல்லோம். ஒரு சின்ன பிள்ளை மனசில் கட்டாயமாக நம்ம சில ஜாப் டாஸ்க்கை கொடுத்தே ஆகணும். நல்லா விளக்கிக்கோங்க. ஒரு பேரண்ட்ஸை பொறுத்தளவில் இது சொல்லுவாங்க, பேரண்டிங்கை பொறுத்தளவில் 13 வயசு, 1லேருந்து 13 வயசுக்கு ரொம்ப முக்கியமான பருவம். இதுவரைக்கும் இந்த 13 வயசு வரைக்கும் 70% நீங்கள் பேரண்டிங் செய்யணும். 30% ஃப்ரெண்டாக நடக்கணும். நான் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சால் புரியும் சொல்கிறேன். 70% 13 வயசு வரைக்கும், 13லேருந்து மாறிடும். 13 வயசு வரைக்கும் 70% பேரண்டிங், 30% ஃப்ரெண்டாக நடக்கணும். 13லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிரும். 14 வந்துட்டேன்டா 70% நீங்கள் ஃப்ரெண்டாக நடக்கணும், 30% பேரண்டிங் பண்ணணும். அப்படின்னா என்ன புரியலைன்னா நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல வரேன். 13 வயசுக்குள்ள ஒரு பிள்ளைய கம்ப்ளீட்டாக செஞ்சிடணும். அது எப்படி செய்கிறதுன்றது தான் எனக்கு சொல்ல வரப்போகிறேன். பட் பேசிக்கலி நம்ம 70% பேரண்டிங்கன்னா நீங்கள் ஏதோ சீனி எடுக்கிறேன்னா கிலோ கணக்கில் அளக்கலாம், கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறீங்கன்னா அதை பார்க்கலாம். அது எப்படி 70% பேரண்டிங், 30% பானண்டா வெட்டி சொல்லலாம், அறாத்தல் பானண்டு எப்படி அதை சொல்ல போகிறேன். இந்த இடத்துல முக்கியமாக சின்னவர் மனசில் பவுண்ட்ரிஸ். நம்ம சொல்லுவோம் கிரிக்கெட் அடிக்கிற நேரம் காட்டணும். ராஜா இதுதான், இந்த இடம் இப்படி தான், நம்ம எப்படி நடக்கணும், ஒரு ஆளை கண்டா இப்படி சிரிக்கணும், யாரும் உங்கள்கிட்ட இரேசர் கேட்டால் கொடுத்துடணும் ராஜா, இப்படி நாங்கள் ஆசைப்படுவோம் சில விஷயங்கள். ஒரு உம்மா ஒரு புள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அவங்க புள்ளைய ஒரு வகையான ஒரு ஓவியம் கீறிடுவாங்க. என் புள்ள என்னோட இறக்கமாக நடக்கணும், என் புள்ள எல்லாரோடையும் சிரிக்கணும், என் புள்ள தொழுகையாளியாக மாறணும், இப்படின்னு நிறைய கற்பனைகளை நீங்கள் செய்வீங்க. ஆனால் பிள்ளைகள் அவங்க வளர்ந்து வர்ற நேரம் அப்படி வர்றாங்க. இல்லை, என்ன பிரச்சனைன்னா நீங்கள் நினச்சதை அவங்கள்ட்ட செய்யணுமெண்டா 13 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும். இது சயின்ஸ்.
நான் பேசுகிறது சயின்ஸ். 13 வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும். ஸோ நம்ம போய் இந்த மைக் இருக்குது அல்லது இந்த இதில் ஆன் பண்ணிட்டோம்டா, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா ஒர்க் பண்ணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம பேசினதுக்கு இது ஒர்க் பண்ணாது. இதே மாதிரி பையன் எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணும், உம்மாவாப்பட எப்படி நடக்கணும், இதெல்லாம் 13 வயசுக்குள்ள விதைக்கணும். அந்த விதைகளை போட்டு விதைச்சிட்டிங்கன்னா தான் அந்த புல் அப்படி ஆகும். ஸோ சின்னத்தில் இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்லா படிக்கணும் ராஜா. ஏன்டா அவர் சின்னத்தில் மனசில் வச்சது ஸ்ரீலங்காவில் மின்னுற. ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில், அவர் வீட்டுக்கும் பக்கத்தில் தான். அந்த கம்பெனி ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூனிலிவர் கம்பெனி அந்த மாதிரி ரொம்ப பியூட்டி. அதில் போய் ஒரு சீட்டில் உட்காரணும் என்றது அவருக்கு யாரோ கொடுத்துட்டாங்க. அது எப்படி கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, பட் அது நல்லா டீப்பாக இறங்கிட்டு. ஸோ இவ்வளோ டேலண்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் அவர் மனசுல ஃபர்ஸ்டா வரணும்னு ஆசை இருந்தா அவர் ஓடி ஓடியே ட்ரெயின் ஆயிடுவார். அதுல ஆசை வேணும் அவருக்கு, ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு ஆசைப்படணும். ஸோ அந்த சீட்டை ஆசை வச்சவர் அங்க போறார். நான் அவர் கதையை உங்களுக்கு சொன்னேன். அவர் கொழும்பு ஜாகிராவில் படித்த ஒரு ஆள். ஸோ அங்கே படித்து இப்படிலாம் பண்ணி அந்த ஏரியாவுக்கே மின்னினவர். அவரை மாதிரி ஒரு கோல்டன் ஸ்டூடெண்ட். அவர் எங்கே போவாருன்னு தெரியாத அளவுக்கு படித்தார். அந்த அளவுக்கு அவருடைய பெருமதி இருந்துச்சு. ஆனால் முடிவில் என்னாச்சு, கொழும்பு கேம்பஸ் போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு தடவை நான் அவரை சந்தித்தேன். அப்போ கூட அவர் நல்லா தான் இருந்தார், எனக்கு அந்த ஞாபகமும் இருக்குது. சந்தித்து என்ன செய்கிறீங்க, அப்போ அவர் வாயால் சொன்னதான் அதெல்லாம். ஆனால் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப டேலண்டான ஒரு ஆளுண்டு. ஸோ இப்படி இருக்க போகல என்ன ஆச்சுன்னா, இவ்வளவும் செஞ்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிது லிவர் பிரதர்ஸில். பார்ட் டைம், அதாவது அவருக்கு பெர்மனன்ட் இல்லை, சாதாரணமாக அவருக்கு ஆசைப்பட்டதுனால அப்ளை பண்ணுறாரு. டேலண்ட் எல்லாம் அவருக்கு கிடச்சிட்டு. ஸோ அவர் ஆசை நிறைவேறிட்டு. என்ன ஆசை, எந்த கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாரோ அந்த கம்பெனி சீட், ஒரு சின்ன சீட்டு அவருக்கு கிடச்சிட்டு. இப்போ அதுலேருந்து அவர் பெருசாகணும், அவ்வளோதான். என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க, அவர் இடையில வேலை செஞ்சுட்டு போல சின்ன ஒரு முருகன். அதுலேருந்து அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை கம்பெனியிலிருந்து நிப்பாட்டிட்டாங்க. தட்ஸ் ஆல். அவர் எதிர்பார்த்தது அதில் உள்ள பெரிய சீட்டை. ஆனால் சந்தர்ப்ப சூழல் இது. வீட்டுக்கு வந்தவர் ராத்திரியாக யோசிக்கிறாரு. அவருக்கு காதல் தோல்வி இல்லை, படிப்பில் பிரச்சனை இல்லை, அவருக்கு யாரும் திட்டலை, அவரை யாரும் இது பண்ணலை, சின்னத்தில் ஒழுங்காகத்தான் போடப்பட்டிருந்துச்சு. பட் ஒரு பாயிண்டில் ப்ராப்ளம் இருக்குது. வெற்றியை மட்டுமே கண்டு வளர்ந்தவருக்கு தோல்வியை தாங்கிறது எப்படி என்றதை ஊரு சொல்லி கொடுக்காதுமா, உலகம் சொல்லி கொடுக்குமோ நீங்கள் காத்திருக்க கூடாது. பக்கத்துள்ள தாய் கண்ணீரை தொடச்சிட்டு தோல்வி என்ற என்ன, அது இன்னொரு வெற்றிக்குரிய படி என்றதை நீங்கள் காட்டி கொடுக்கணும். அதை நீங்கள் வாழ்ந்து காட்டணும். ஹார்ட் எப்படி பீட் ஆகுமோ, ஹார்ட் இப்படி நேராக கோடு காட்டிச்சுன்னா மெஷினில் நீங்கள் மவுத்துன்னு அர்த்தம். மேலையும் கீழையும் தான் போகும் வாழ்க்கையில். ஒரு நாள் மேலண்டா ஒரு நாள் கீழே. உலகத்தில் யாரும் இப்படி வாழ்ந்தது சரித்திரம் இல்லை. ஸோ மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும் என்பதை உணர்த்தணும். சின்ன காலத்தில் எல்லா நல்ல பண்பையும் கொடுக்கப்பட்ட நேரம் தவறுதலா அல்லது ஏதோ ஒன்று விஷயத்தில் அல்லது அவருக்கு பிரச்சனை வரப்போக்கில் கூட அவருக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே கிடைக்கல. ஸோ அங்கே ஒரு பெரிய இதொன்று ஆச்சு. பல நாட்கள் தூக்கத்தை இழக்கிறார். மெல்ல மெல்ல ராத்திரிக்கு ஊழமுட ஆரம்பிக்கிறார். அதோடு அவருடைய ஒவ்வொன்றாக இல்லாமல் போகுது. பிற்காலத்தில் அவர் ரொம்ப கொஞ்சமாக மனநிலைமை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போக இருந்த ஒரு மாணவன் எங்கேயோ ஆச்சு. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு இதெல்லாம் நடக்காமல் இருக்கலாமான்னா அல்லாஹ் நாடினா நடக்கும். பட் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வெள்ளம் வர முன்னாடி அணை கட்டணுமா, நமக்கு சில விஷயங்கள் வர முன்னாடி சில விஷயங்களை செஞ்சிடலாம். அதனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக நான் ஒரு சில விடயங்களை சொல்கிறத கவனமாக கேளுங்க. இதெல்லாம் மாத்திரமானு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் இதுக்கான நிறைய ஆய்வுகள் நீங்கள் நடத்த தேவையில்லை. நடத்தினவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்கிற ஆய்வுகளை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற பிள்ளைய உருவாக்கலாமான்னு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் ஆமாம்.
ஆனால் கஷ்டப்படணும். இதுக்கு இஸ்லாமும் சொல்லுது. எப்படி சொல்லுது? எல்லா பிள்ளைகளும் குல்லு மௌலூது நீ உள்ளது வர எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரால பிறக்குது. ஒரு தாய் தகப்பன் தான் அந்த பிள்ளைகளை யூதனாக நசாராவாக மாத்துறாங்க. அப்போ உம்மா வாப்பாக்கு ஒரு பிள்ளையோட கொள்கையை தீர்மானிக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ உங்க பிள்ளையோட கொள்கையை உங்களுக்கு தீர்மானிக்கலாமண்டா நீங்க என்ன கொடுக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 13 years ஒரு பிள்ளையோட வாழ்றது வேற, அதுக்கு பிறகு உங்கள் பிள்ளையோட நீங்கள் ஃப்ரெண்டாக மாறாட்டி உங்கள் பிள்ளை சேஞ்ச் ஆகிடும். 14லேருந்து உங்கள் பிள்ளையோட நீங்கள் உங்கள் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா உங்கள் பிள்ளை 13 வரைக்கும் நல்லா இருக்கும், 14க்கு பிறகு உங்களை தூரமாயிரும். சில பிள்ளைகள் 13 வரைக்கும் மோசமாயிரும், 14க்கு பிறகும் மோசமாயிருந்தா 2 நேரமும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாமல் போயிடும். சரி, ஸ்பெஷலி 9ஆம் ஆண்டு மனசில் வச்சுக்கோங்க. இப்போ உள்ள பிள்ளைகள இந்த இலங்கையில் 8ஆம் ஆண்டு தாண்டி 9ஆம் ஆண்டு வரப்போல டோட்டலாக புள்ள டிஃப்ரெண்ட் ஆயிடும். டோட்டலாக நல்ல கவனம் நினச்சிக்கோங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட போய் ட்ரிப் போகணும்னு கேட்குற புள்ள செல்லுற தனியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த வயசு இதாகும். நான் அதனால் டீப் அதுக்குள்ளே போகலை. ஸோ பேசிக் பவுண்டரிஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த 13 வயசுக்குள்ளே உங்கள் பிள்ளைக்கு எல்லாத்தையும் நீங்கள் விரும்புகிறீங்களே அதெல்லாம் நோட் பண்ணி எப்படி அதை விதைக்க போகிறீங்க என்பதை இப்போ நான் சொல்ல போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நல்ல ஞாபகம் 2007களில் 8களில் இன்றைக்கு ஒரு அதாவது அந்த நேரம் நான் ரேடியோலையும் பேசினேன், மக்கள்கிட்டையும் பேசினேன். நான் அந்த ஊருக்கே நேரடியாக போனேன். நீங்களாம் அந்த நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மொன்றாகல மாவட்டம், படல்கும்புர பிரதேசம், அலுப்பொத்து. நான் அந்த அதிபர்கிட்ட நேரடியாக போய் உட்காந்துட்டேன். ஏன்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இது நடந்துச்சு. எனக்கு இன்றைய கூட ஞாபகம். அந்த பிள்ளைகளோட பேர் நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலை. அதில் ஒரு புள்ள வாழுது, அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. பாப்பா பண்டாரவளை டவுனுக்கு போயிட்டு வேலைக்கு போனார். வீட்டில் கொஞ்சம் பொருளாதார கஷ்டம். இது ரொம்ப ராங்கான டிசிஷன். எந்த வீட்லையாவது இந்த டிசிஷன் எடுத்தால் தாய்மார்களே நீங்கள் கதையை கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. நம்ம இதுக்கெல்லாம் ஒரு எங்கள் சமூகத்தை காப்பாற்றணுமா இருந்தால் ஒரு முடிவெடுங்க. 4 பேருக்கு சொல்லுங்கள், திருத்துங்க. உம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு தாய்மார்கள் போன கேஸ் மட்டும் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கண்டா நான் விடிய விடிய கேஸ் ஸ்டடி மட்டுமே உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். எவ்வளவோ பிரச்சனை. தயவு செய்து சாப்பிட வழியிலாட்டி அல்லாஹ் தருவான். வெளிநாட்டுக்கு மட்டும் பொம்பளை ஏறக்கூடாது. என்னாச்சு? அந்த அம்மா போயிட்டாங்க கஷ்டத்துக்கு. வாப்பா பிள்ளைகள் 2 பேர், 2 பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளை. அந்த ஸ்கூலுக்கு நான் போனேன். பிரின்சிபல் மாஷா அல்லாஹ் நம்பி நான் நம்புங்க தாடி வச்ச ஒரு ஆள். அந்த பிரின்சிபல் முழு கதையும் சொன்னேன். மீடியாவுக்கு போன பிறகு, மீடியாவிலேருந்து அவுட் ஆகினதுக்கு பிறகு, உளவியலாளர்கள் அரசாங்கம் நியமித்த பிறகு அந்த கேஸ் பெரிய இஷ்யூவாக ஸ்ரீலங்காவில் போச்சு. என்ன கொலை, சொந்த தாத்தா தங்கச்ச கொலை பண்ணினது தான் அந்த கேஸ். என்னாச்சு? ஈவினிங் டைமில் வாப்பா பண்டாரிலேருந்து வரப்போல பூந்தி கொண்டு வராரு. வந்தவர் மகளை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதுமா சின்னவன் கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு சொல்ல போகலே பேர் வருது, நான் பேரை இதாக்குறேன். அந்த இதை எடுத்துட்டு இதை 2 பேரும் பிரித்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னா 13 வயசு அப்பாவுக்கு. இப்போ அந்த தாத்தாக்கு அப்பா வயசு 13. என்னாச்சு? பூந்தி எடுத்து வாப்பா தங்கச்சி கையில் கொடுத்தது தான் கொலைக்கு காரணம். நம்புவீங்களா? இலங்கையில் ஒரு பெரிய அதாவது உளவியலாளர்கள் குழு இதை ஆய்வு பண்ணினாங்க. இந்த கொலை என்ன நடந்துச்சு? பாப்பா சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இவ தாத்தா உள்ளுக்கு போய் தங்கச்சோட விளையாடிட்டு வீட்டில் இருக்கிறவ, அவர் பண்டாரவேலு டவுனுக்கு போய் வர்றவர். ஸோ இது மொன்றாகலையிலேருந்து கொஞ்சம் பெரிய தூரம். அது அலுப்பொத்த ஊர், முஸ்லீம் கிராமம். அப்போ என்னாச்சு? வந்தவ உள்ளுக்கு இருந்து இதில் இருந்து அடுப்பங்கரையில் வந்து தங்கச்சிக்கு எனக்கு ஞாபகம் சரியான ஒரு 9 குத்து நினைக்கிறேன், 7 அல்லது 9 குத்தி அங்கேயே தங்கச்சி மௌத்தா போயிட்டான். இது எங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு? நான் ஏன் அந்த ஊருக்கு போனேன்டா? முஸ்லீம் குடும்பத்தில் இது நடந்துச்சேன்டா. இலங்கை அரசாங்கத்தால் நியமித்தாங்க ஒரு குழுவை. அவங்க ஆய்வு பண்ணி ஆய்வறிக்கை கொடுத்துட்டாங்க. நான் போய் அதிபரோட பேசினேன். என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, அப்போ என்ன ஆச்சு? உளவியலாளர் குழு என்ன கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து நிறைய அப்போ நிறைய சிடிஸ் கண்டெடுத்தாங்க. வீட்டில் உம்மா வெளிநாட்டிலனால ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டர் எதுக்கு பயன்படுத்தப்படுவது? இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி சகோதரர்களோட பேசிட்டு இருக்க போக்கில் சொன்னார், 4ஆம் ஆண்டு புள்ளையே 4 வயசு 4ஆம் ஆண்டு புள்ள மௌலவிட்ட ஃபோனை காட்டி எந்த வீடியோ ரொம்ப தப்பான வீடியோ, அந்த வீடியோவை அதாவது நான் இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கம்மா சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க என்னண்டா, 4ஆம் ஆண்டு பையன்
மௌலவிட்ட காட்டின வீடியோ. இதே மாதிரி இந்த புள்ள என்னாச்சு, வீட்டில் இருந்து பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு புள்ளைய எப்படி உங்கள் கையில் ஒரு ஆள் 1 லட்சத்தை தந்த அமானிதமும், இன்னொருத்தருடைய ஒரு பொருள் அமானிதமும், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த புள்ள அமானிதம். அல்லாஹ் மீதானையாக மர்மையில் அல்லாஹ் நிப்பாட்டி யௌம யகுமு ன்னாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னாடி நிற்கிற நாளில் அல்லாஹ் கேட்பான், தந்தனே எப்படி வளர்த்தாய் என்று கேட்பான். அல்லாஹ் பார்த்தீங்களான்னு கேட்பான். புள்ளைய ஃபோனை எடுத்து அதாவது கண்டெக்ட் பண்ணுவீங்க, இன்னொரு லைனில் இன்னொரு ஆளோட கண்டெக்ட் பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே ஆன்லைன் கனெக்ட்லேயே இருக்கணுமே தவிர கண்டெக்ட் பண்ண இல்லாது. புள்ளைய பற்றியான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பாவம் அவங்களும் படித்தவங்க இல்லை. என்ன ஆயிட்டு, பொருளாதார கஷ்டம், அங்கே போயிட்டாங்க. இவக்கு இப்போதான் தெரியுது என்ன நடந்துச்சேண்டா, அதில் முழுக்க சிடி எங்கால கிடைச்சோ தெரியாது. அந்த சிடிக்களில் இவ பார்த்திருக்கிறது இங்கிலீஷ் படம். அப்போ அந்த நேரம் வைஃபை எல்லாம் பெருசாக இல்லை, அதே மாதிரி அந்த ஊர்களுக்குள்ளே அது இல்லை. ஆனால் எப்படியோ அந்த டைமில் சீரீஸ் நிறைய பரவி இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் படம். நான் பிரின்சிபலோட பேசினேன், இவ எப்படி கரெக்டர்ன்னு போய் கேட்குற நேரம் இது ஃபர்ஸ்ட் தடவையில் இதுக்கு முன்னாடியே நிறைய ஆவேசப்பட்டிருக்கிறான். நல்ல விளங்கிக்கோங்க, நான் இப்படி நிற்கிறேன், ஒரு ஆள் ஓடிட்டு வர்றாரு, காஃபி கப் ஒன்று எடுத்துகிட்டு ஓடிட்டு வர்றாரு. ஓடிட்டு வந்து என்னோட முட்டுறாரு மேலே. முட்டினா என் மேலே தண்ணி தெறிக்குமா காஃபி தெறிக்குமா? என்ன தெரிக்கும்? என்ன? காஃபி தான். அவர் கையில் வச்சது எதுவாக தான். அந்த புள்ளோட மனசில் என்ன இருக்குதோ அதான் வெளியே வரும். ஆவேசப்பட்டு அதான் வெளியே வரும், ஆத்திரப்பட்டு அதான் வெளியே வரும். என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த புல்லை பார்த்ததில் நான் சொன்னேன், படம் என்பது ரொம்ப டேஞ்சரானது. அதை பற்றி நான் தனியாக பேசியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நிறைய மர்டர் பண்ணுறது, கோவப்பட்டால் குத்தணும்னு தான் படத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. எதை தொடர்ந்து புல்லை பார்க்குதோ தனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரப்போக்கு அதை செஞ்சு முடிச்சிடும். அதான் உண்மை. நல்ல எனக்கு ஞாபகம், அதாவது பேருவலை சைனா ஃபோர்ட்டில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு புள்ளி அவங்க வாப்பா, இது ரொம்ப ஒரு 2004-05 அந்த வாப்பா என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஆச்சரியமாக சொல்கிறாரு. நாங்கள் தராங்களை போட்டு பூட்டுவோம் டோரை எனக்கு காட்டி சொல்கிறாரு. இதை இந்த சின்ன நான் மடியில் வச்சு தான் அந்த பையனை தூங்கவே வச்சது. கவுன்சிலிங் பண்ண முன்னாடி தூக்கி மேலே பாஞ்சு திறப்பான். நான் இப்படி சைஸை பார்த்துட்டு இந்த ஆள் பாயிறான். ஒரு பிளேட்டை சாப்பிட்டுட்டு, நீங்கள் நம்பினா நம்புங்கன்னு அவர் என்கிட்ட சொல்கிறார், ஒரு பிளேட் சோறை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நடந்துட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு திரும்ப ஒரு பிளேட் சாப்பிட்றான். நான் பையனை வச்சு மெல்ல 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 ஹிப்னோதெரபி செஞ்சு பார்ப்போன்னு சொல்லி கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி பார்த்தா இப்போ போதோ தெரியாது. அப்போ ஒரு கார்ட்டூன் போது, காஸ்பர் அதுக்கு சொல்கிறது பூத கார்ட்டூன். அந்த பூதம் வந்து பறக்கும். இந்த கார்ட்டூனை பார்த்து 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 பையன் தன்னை கஸ்பரான்னு நினச்சிட்டான். தன்னை கஸ்பரான்னு நினச்சா சில ஹோமோன் சுரப்ப ஆரம்பிச்சிடும். எனக்கு பின்னாடி இப்போ நான் ஓடுற நேரம் ஒரு எல்டேஷன் நாய் விரட்டிட்டு வைங்க, எனக்கு மரமே ஏற தெரியாடி நான் ஏறிடுவேன், பெரிய ஒரு தாப்பியை பாஞ்சிருவேன். எப்படி நான் பாஞ்சேன்னு கேட்டால் அதுதான் ஹோமோன். எனக்குள்ள ஹோமோன் சுரப்பி என்ன செஞ்சிடும், ஒரு சூடு பட்ட டக்குன்னு கையை தூக்கிடும். அது பிளான் பண்ணி மெல்ல மெல்லலாம் செய்ய மாட்டோம். அதுக்குரிய ஹோமோன்ஸோடு அந்த எங்களை படைச்சிருக்கிறான். ஸோ என்னாச்சுன்னா இதுதான் அங்கே உள்ள சப்ஜெக்ட். அதாவது எது உள்ளே இருக்குதோ அதான் வெளியே வரும். என்னாச்சு, உள்ள போடுறது எது போடப்பட்டிருக்குதோ அது வெளியே வருமாண்டா. இந்த புள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த புள்ள அந்த படத்தை பார்த்து 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 இதாச்சு. தன்னை தங்கச்சியோட அவருக்கு ஏன் கோபம் வந்துச்சு, பாப்பா என்னோட இறக்கம் இல்லை, தங்கச்சியோட இறக்கம். பாப்பா பூந்தியை கொண்டாந்து தரணும் ஏன் கையில், தங்கச்சி கையில். நீ இருக்கிறதுனால தானே உன்னோட பிரச்சனை. சூரா 12 சூரா யூசுப் பிரட்டி பாருங்க. நானாமார்களுக்கு சின்ன யூசுஃபோட வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் ரொம்ப அழகு. பாப்பாட்ட போய் ஒரு பையன் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். உங்கள் மகன் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாரா, வாப்போட டிஸ்கஸ் பண்ணுவார்? சூரா யூசுஃபில் எங்கேயுமே உம்மா வரல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வர்ற சூரா கசஸில் எங்கேயும் வாப்பா வரல. அவர் உம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுறவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பற்றி பேரண்டிங்கை நீங்கள் 2 சைடாக பிரித்து படிக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஏன் உம்மாவை வாப்பா வரலண்டா, அல்லாஹ் காட்டுக்கு போய் வேட்டையாடுறவர் கண்ணை பொத்தி தான் குறி வைப்பார். ஏனெண்டா அல்லது அவர் பார்க்கணும்ன்ற தூரத்தில் இருக்கிறத அதை அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் தெரிஞ்சால் அதை மட்டும் பார்க்கல. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் கண்ணை ஒன்றை பொத்தி சரியாக குறி வைப்பாங்க. அது மாதிரி உம்மாவை பார்க்கணுமெண்டா
இதை பார்க்கணும். மூசா நபியோட வாப்பா பற்றி படிக்கணும்டா யூசுப் நபி யாக்கூப் நபியும் படிக்கணும். வாப்பாட கேரக்டரை புரிய. வாப்பாட்ட வந்து ஒரு மகன் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? யா அபத்தி, என் வாப்பாவை, இன்னி ராய்த்து அஹத அஷர கௌகபன் வஷம்ச வல்கமர் ராய்த்தும் லி சாஜிதீன். வாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். உங்களோட உங்கள் புள்ள என்றைக்காவது வந்து உங்கள்கிட்ட கனவை ஷேர் பண்ணிக்குதான்? சில நேரம் உங்களோட பண்ணும். ஆனால் வாப்பாட்ட போய் சொல்லுமா, யா அபத்தி, என் வாப்பாவை, நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா, நான் ஒரு இப்படி பண்ணிருக்கிறேன், ஒரு சூரியனை கண்டேன் வாப்பா. லா தக்ஸ் சுருயா கலா இஹ்வதிக். வாப்பா, இந்த கனவு உங்கள் சகோதரர்களுக்கு சொல்லிடாதீங்க வாப்பா, வாப்பாக்கு தெரியுது நானாமார்கள் எவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க உங்களோட. ஸோ வாப்பாவோட இந்த அளவு டிஸ்கஸ் பண்ணுற புள்ளை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கல்பு வாப்பா பறி கொடுத்திருந்த புள்ளைய நானாவோட அந்த கோவத்தோடு எப்படி நடந்தாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை படித்து தர்ற பாடம் தான் சூரா யூசுப். நீங்கள் கம்ப்ளீட் வேர்ஷன் படிச்சிங்கன்னா அழுகுறது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டோரியை நீங்கள் வச்சு ஒன்று படிப்பீங்க, ஒரு புள்ளையோட எப்படி ஹேண்டில் பண்ணணும். சரி, நான் அதை பற்றி டீப்பாக பேசலை. ரைட், இப்போ அப்படியே நம்ம வருவோம். என்ன சாப்டர்னா, ஸோ இன்றைக்கு அவருக்கு என்ன ஆச்சு? தங்கச்சியோட வாப்பா கூட இறக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க யாராவது இருக்கிறாங்களா? நேரடியாக புள்ள என்ன பண்ணிட்டு தங்கச்சியோட இறக்கமண்டா சூரா யூசுஃபில் பாப்பா தம்பியோட இறக்கமண்டா இவரை கொல்லுவோம்னு முடிவெடுத்தாங்க. அதுக்கு பிறகு கிணத்துல போடுறாங்க. இவன் முடிவெடுத்துட்டா கொல்லுவோம்னு கொண்டுட்டு. முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? நல்ல விளங்கிக்கோங்க. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இதில் இருக்குது. இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது ஹிப்போ கேம்பஸ் நிறைய ஐட்டம் இதில் முடிவெடுக்கிறதுக்கு. ஒரு புல் பிறந்த உடனே ப்ரைமரி பிரெயின், இங்கிட்டு கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் படிக்கவே இல்லைண்டா ஒரு ஆள் உங்களை முறைச்சி பார்த்தா நீங்கள் முறைச்சி பார்ப்பீங்க. ஒரு ஆள் உங்களுக்கு தூசணத்தால் ஏசுனா நீங்கள் தூசணத்தில் ஏசுவீங்க. நீங்கள் படித்தவராக இருந்தால் நீங்கள் அங்கேருந்து மெல்ல ஒதுங்கி போவீங்க. அது என்ன ஃபைட் அண்ட் ஃப்ளைன்டுவாங்க சைக்காலஜியில். இதுக்கு ஃபைட் பண்ணுறது, ஃப்ளை பண்ணுறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் பிரச்சனைண்டா இவர் கடைக்கு போகிறாண்டா ஃப்ளை பண்ணுறாருன்ற அர்த்தம். இதுக்கு மேலே ஒய்ஃப் சொல்கிறத கேட்கலாது. ஏன் சண்டை பிடிக்கிறது ஆம்பளை தானே? நோ நோ நோ, ஐ எம் ஃப்ளை, அவர் ஃப்ளை பண்ணுறாரு. சில பேர் எடுத்து பார்த்த பேப்பராலே ஒரே ஆட்டி, இதுக்கு பிறகு பேசக்கூடாது, ஏன்டா அவர் ஃபைட் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பிரெயின் டெவலப் பண்ணினா டிரெக்டாக ஃபஸ்ட்டுக்கு ஃபைட் பண்ணவே மாட்டாங்க. அந்த இடத்துல அவர் ஃப்ளை பண்ண தான் பார்ப்பார். வழங்குதா? ஏன்டா ஃபைட் பண்ண. இதுக்கு சொல்கிறது கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்குது. அல்லாஹ் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை நான் படிக்கிற நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹார்ட்டை அல்லாஹ் கம்ப்ளீட் வேர்ஷனாக படைச்சிருக்கிறான். கிட்னியை அல்லாஹ் கம்ப்ளீட்டாக படைச்சிருக்கிறான். கண்ணா அல்லாஹ் கம்ப்ளீட். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஹார்ட்டுக்கு சொல்ல தேவையில்ல, ஹார்ட் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, புறவு அடிங்கன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஹார்ட் இப்போ கொஞ்சம் ஓகே, கிட்னி இப்போ ஒர்க் பண்ணுங்க, இப்போ ஒர்க் பண்ணுங்க, அது ஒட்டோவாக ஒர்க் பண்ணும். கிட்னியோட ஒர்க் கம்ப்ளெக்ஸ், அவ்வளோ காம்ப்ளிகேட்டட். அது செய்கிற வேலை என்னென்றே புரியாது. ஆனால் அது உங்களுக்கு செய்தேன்டா அது உங்களை விட அறிவாளியா? அல்லாஹ் அறிவாளி, அவன் படைச்சு வச்சிருக்கிறான். ஸோ கிட்னி அவ்வளோ வேலை செய்யுது. அதுக்கு உங்களுக்கு செய்ய சொன்னால் செய்யலை. ஆனால் ஒன்று விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. ஒன்று மட்டும் ஃப்ரீ. இதுக்கு எழுதியாச்சு. உங்களோட ஃபோனில் இருந்து மெசேஜை எழுதி டைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இந்த நம்பருக்கு போகணுமெண்டா போயிடும். அது செட்டிங் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப்பில் இந்த இமேஜ் அனுப்பணுமெண்டா ஒரு நாள் இந்த சேவ் பண்ணிவிட்டு அந்த ஆளுக்கு போயிடும். இப்படி செட்டிங் பண்ணியிருக்குது. ஹார்ட் செட்டிங் பண்ணியாச்சு. ஒரே ஒன்று மட்டும் ஃப்ரீ. என்ன நினைக்கிறீங்க? எது ஃப்ரீ ஆகிக்கும்? கண்ணுக்கு எழுதியாச்சு, இப்படி தான் கண்ணு வேலை செய்யணுது. கிட்னிக்கு எழுதியாச்சு, இப்படி தான். ஹார்ட்டுக்கு எழுதியாச்சு. ஒன்றை மட்டும் அல்ல ஃப்ரீ ஸ்பேஸ். நீங்கள் வேணுமெண்டா நிரப்புங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ப வேலை செய்யுமா. பிரெயினில் உள்ள கண்ட்ரோல் பேனல். படிக்காதவங்கள்ட்ட பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குது. அதை எடுத்து காட்டினேன் ஸ்ரீலங்காவில் இல்லை. அந்த ஸ்கேனில் காட்டுவாங்க. படிக்கலைன்னா அதை ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே அது காட்டும் அவள்கிட்ட கண்ட்ரோல் பேனல் எவ்வளோ டெவலப்மெண்ட். ஐக்யூ டெஸ்ட்லேயும் ஒரு அளவு பார்த்து விடலாம். கண்ட்ரோல் பேனல் டெவலப் இல்லைண்டா அவர் நாகரிகமாக நடக்க மாட்டார். குயிக்காக கோவப்படுவார், கத்தியால் குத்திடுவார், சண்டை பிடிப்பார். அதனால தான் நீங்கள் மர்டர்லாம் பார்க்கலாம் படிக்காத ஏரியாக்கள். படித்த ஒரு ஆள் திட்டு வாங்குற நேரத்தில் ஓகே ஆல்காம் அப்படின்னு போயிடுவார். என்னப்பா இவனுக்கு ஒரு இதே வராதா? அவன் அந்த இடத்துல அவன் பிரெயின் ஒரு மிருகம் மாதிரி எல்லா இடத்துலையுமே இதாக்கலாது. மனுஷனாக இருந்து அந்த இடத்துல கோவர நேரத்தில் நம்ம பொறுக்கணுமெண்டா கண்ட்ரோல் பேனல் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கண்ட்ரோல் பேனலை என்ன செய்கிறது? ஃபர்ஸ்ட் 13 years மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 13 years. அதில்
உங்கள் பிள்ளைக்குள்ளே என்ன போடுறீங்களோ அதான் வரப்போகுது. சரியா? ஓகே. அப்படி என்றால் என்னாச்சு? அன்பு தாய்மார்களே, இந்த பிள்ளைக்குள்ளே எதை போடுறோமோ அது வருகிறது. இந்த கண்ட்ரோல் பேனலை டெவலப் பண்ணாட்டி உங்கள் பிள்ளை உங்களோட ஒழுங்காக நடக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. சில வேளை நீங்கள் கவலைப்படுவீங்க, நான் என் பிள்ளைய வேறு மாதிரி வளர்த்தேன், இன்றைக்கு என்னோட இப்படி பேசுகிறாங்க. சில பிள்ளைகள் உம்மா வாப்பா மௌத்தாக காட்டி மிதிக்கிறாங்க காணியை எழுதி கொள்வது. இதை நான் கதை சொல்லலை, எங்கள் சமூகத்தில் வரவே கூடாதுன்ற. நாங்கள் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய உம்மத், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறவங்க, ஸோ சதக்கா கொடுத்து பழகினவங்க. ஆனால் கண்ணு முன்னாடி பார்க்குறோம், உம்மா வாப்பா இவ்வளோ செஞ்சுட்டு அவர் காலி ஆகணும், சொத்தை பிரிக்கணுமென்று இருந்தால் அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு மௌத்தாகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சால் கல்வை வெடிச்சு போகாதுன்னு நினைக்கிறீங்களே? அன்பு தாய்மார்களே, இவ்வளோ காலம் நாங்கள் இவங்கள தானே நேசித்தோம் எல்லாத்தையும் விட, ஏன் எங்களோட இப்படி நடக்கிறாங்க? இது நடக்காட்டி ஓகே, நடக்குது. ஸோ எங்கள் மனசில் இருக்கும், எங்கள் பிள்ளை இப்படி ஒரு செட்டப்பில் வரணும் அப்படின்னா நம்பர் 1 எப்பயும் மனசில் ஒன்றை வச்சுக்கோங்க, லைக் அ மிரர். பிள்ளையை பொறுத்தல, அதாவது நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் அசிங்கமாக தெரியுறீங்க. இப்போ கண்ணாடியை உடைக்கலாதுமா, நீங்கள் தான் மேக்கப் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் அது பவுடரை போட்டு கொஞ்சம் இதாக இருக்கணும். கண்ணாடி முன்னாடி இருந்தால் உங்கள் உருவம் தான் தெரிய போதே தவிர கண்ணாடியை உடைச்சி வேலை இல்லை. புள்ள பிள்ளையாக நடத்துதுன்னா புள்ளைய அடித்து வேலை இல்லைம்மா. ஏண்டா புள்ளைய எப்பயுமே சொல்லுவாங்க சைக்காலஜியில், அது கண்ணாடி. என்ன கண்ணாடின்றா? நீங்கள் தான் அது, நீங்கள் தான் அது. அதை நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பேசியிருக்கிறேன், அதனால் நான் டீப்பாக பேசலை. ஸோ நீங்கள் தான் அதுன்றதை மனசில் வச்சுக்கொண்டு, எனக்கு நேரம் இருந்தால், ஏன்னா நான் கொஞ்சம் ஹார்டாக பேசக்கூடாது, நார்மலாக தான் பேசணும் என்பதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு லிமிட் பண்ண சொல்லிக்கிறாங்க டாக்டர்ஸ் பேசுகிறத. நான் ஜஸ்ட் 30 to 40 மினிட்ஸ் தான் பேசுவேன், இன்னொரு 10-15 மினிட்ஸ். 7 இன்றைக்கி நான் ஐடியா பண்ணிட்டு வந்தது 7 ஸ்கில்ஸ். 7 ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிள்ளைய இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைக்கிற விதத்தில் வளர்த்தெடுக்கலாம். 7 ஸ்கில்ஸ் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் அரிசி இருக்குது, பிரியாணி போட நீங்கள் படித்தா தான் பிரியாணி போடலாம், இல்லாட்டி எந்த நாளும் சும்மா சோறாக்கி வைக்கலாம். அவர் பிரியாணி ஆக்குறாரு, எனக்கு ஏதான்னு சொன்னால் நான் பிரியாணி ஆக்கணுமெண்டா நீங்கள் குக்கரி கிளாஸாவது போய் பிரியாணி ஆக்கணும், இல்லை பிரியாணி போடுற கடையில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடணும். ஒன்று நீங்கள் பிள்ளைய வளர்க்கணும், இல்லை வளர்க்க தெரிஞ்சவர் கையில் கொடுத்து வளர்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இந்த 2ல் ஒன்று நடக்கணும். புள்ளைய சாப்பிட மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ஃபுல்லாக வாப்பா பிஸி, வாப்பா இல்லை புள்ள வளர்க்குறது உம்மா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புள்ள அதாவது ஒரு கம்பெனியில் ஹைராக்கின்னுவாங்க, சிஇஓ, அதாவது சின்ன லேபர்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒரு இதில் இருக்கும். எப்பயுமே சின்ன லேபர் போய் பொஸ்ஸோட பேசினாரண்டா பெருமை இல்லை. பொஸ்ஸோட பேசினா 3000 லேபரும் பொஸ்ஸோட பேசினா பிடிக்கும். அவருக்கு மேலே உள்ள சூப்பர்வைசரோட பேசணும், அவருக்கு மேலே உள்ள மேனேஜரோட பேசணும். புள்ள வாப்பாவோட பேசணும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உம்மா மூலமாக வாரது தான் மெத்தட். எப்பயுமே புள்ள உம்மாட்ட சொல்லி பாப்பாட்ட நீங்கள் சொல்லுங்களேன். பாப்பா கொஞ்சம் க்ளோஸ் என்ன, இப்போ எங்கள் புள்ள என்கிட்டே டிரெக்டாக சொல்லும், அது க்ளோஸ். பட் ஃபேக்ட் இதுதான், சில பாயிண்டில் ஒரு புள்ள எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் உம்மா மூலமாக வந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, அதான் நேச்சர், அதான் சரியான மெத்தட். ஓகே, இப்போ உம்மா தான் புள்ளையோட இது. நான் சைல்டு சைக்காலஜி பேசுகிறேன்றதுக்காக எனக்கு என் பிள்ளையெல்லாம் தந்துட்டு 3 நாளை வச்சுட்டேன்டா நான் தோத்துருவேன். உங்களோட அளவுக்கு நான் பேசினாலும் உங்கள் அளவுக்கு எங்களுக்கு வளர்க்க இயலாது. அது இயல்புலேயே உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்து. இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுடைய ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறீங்க, தட்ஸ் ஆல். எங்கெங்கே ப்ராப்ளம் நடக்குது, இந்த பிள்ளைகிட்ட ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி சின்னத்திலே திருத்தினா 13 வயசுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றம் வரலாம். அதனால தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ நம்பர் 1, புள்ள என்றைக்காவது உங்கள்கிட்ட வந்து பேசும், நல்ல கிளங்கும், லிசன் டு. அதாவது புள்ளைய எப்பயுமே சொல்லுவாங்க லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் டு ரெஸ்பாண்ட். புள்ள பேச போக்கில் நாங்கள் யாராவது பேச போக்கில் என்ன பண்ணிடுவோம், அவர் பேசி முடியவே இல்லை, நாங்கள் பேசிடுவோம். எங்களுக்கு தேவை அவர் பேசுகிறதுக்கு பதில் கொடுக்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று சொன்னாரண்டா வைஃப் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னாடி ரெஸ்பான்ஸ் பண்ணியாச்சு. அவர் சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ண முன்னாடி. புள்ள வந்து ஒரு ப்ராப்ளம் அதை சொல்லுதேன்டா, நான் ஸ்கூலில் இருந்தம்மா எனக்கு அவர் அடித்தார், அதான் நான் அடித்தேன், பிரின்சிபல் கூப்பிட்டுருக்கிறான்ற கதையை சொன்னால் நீ ஏன் அடித்த, அது பேசக்கூடாது. ஃபுல்லாக புள்ளைய சொல்கிறதுக்கு விட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அதை சொல்கிறேன்டா, ஒரு புள்ள பிழை செஞ்சால் தான் அது சரியாக சொல்லி கொடுக்கலாம்.
புள்ள சின்னத்திலே நிறைய பிள்ளை சொல்லிட்டேன்டா 13 வயசுக்குள்ளே நிறைய சரியாக சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. பிழை செய்யாத ஒரு பிள்ளையை திருத்துறது கஷ்டம். அல்ல இயல்புலையே பிழையோட பிள்ளையை வச்சிருக்கிறான். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிள்ளையை நீங்கள் ஃபர்ஸ்ட் வேல லிசன் பண்ணு. நிறைய உம்மமார்கள்ட்ட நான் பார்க்குறேன், லிசன் பண்ணுறதுக்கு முன்னாடி திட்டி முடிச்சு ஏசி முடிச்சு புள்ள உங்கள்கிட்ட வந்து ஒன்றை சொல்லுதேண்டா 13 வயசு தாண்டினத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேசுகிறத நல்லாவே குறைச்சிடும் கம்ப்ளீட்லி. 100 பேரில் 2 பிள்ளைகள் நல்லா நடக்கும், 98 பிள்ளை இயல்புலே அப்படி நடக்கும். ஸோ அதனால் லிசன் ஃபர்ஸ்ட், லிசன் நல்லா லிசன் பண்ணணும் பேச முன்னாடி. அது என்ன சொல்லுது, ஏம்மா நீங்கள் கொஸ்டின் டு கொஸ்டின் கேளுங்க, அது உங்களுக்கு பேச விடுங்க. நீங்கள் வார்த்தையை விட்டுறாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க பிள்ளைய. ஏன் தெரியுமா, இதுதான் உங்களுக்கு கிடைச்ச மிக பெரும் வாய்ப்பு. நாளைக்கு மர்டர் பண்ணாமல் இருக்கணும்டா இன்றைக்கு திருத்தணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான், எங்கள் சமூகத்தில் நாங்கள் கண்ணால் கண்டது தான் போக், பன்றிறைச்சி கண்டாலே காரி துப்புறாங்க, சக்தி வர்ற மாதிரி இருக்குது, வாந்தி வருவது, விரும்புகிறாங்களே இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வந்து அப்படியே படைச்சிருக்கிறாங்க, பிரெயினில் ஒரு சிப்பை போட்டு பன்றிறைச்சி கண்டா உனக்கு வாந்தி வரணும், எச்சி வரணும் இல்லை. சின்னத்தில் இந்த சமூகமாக துப்பினோம், வேண்டாமண்டோம். அந்த புள்ளைடைய இயல்புலேயே அது போச்சு. சிகரெட்டையும் அப்படியே செஞ்சுருந்தா எங்கள் ஊர் பக்கத்துக்கே வராது. அது எல்லாமே அந்த மாதிரி இருக்கும், அது பன்றிறைச்சிக்கு மட்டும் இல்லை. ஸோ ஒரு புள்ளையோட பிரச்சனை இனங்கண்டு திருத்தணும்டா, அது திருத்தினா இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிக்கலி நீங்கள் வின். ஸோ டைம் கொடுங்க தாய்மார்களே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், புள்ளைய பேச விடுங்க. பேச விட்டா நல்ல விளங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு 4 பிள்ளைக்கும் நான் இப்போ ஒரு தியரியை சொன்னால் ஒரே மாதிரி அப்ளை பண்ணிங்கண்டா 4 ஒரே மாதிரி வராது. 4க்கு 4 விதத்தில் நடக்கணும். பட் தியரி உண்டு, இந்த புள்ள ஒரு பிரச்சனை நடத்தும், இந்த புள்ள வேற மாதிரி இருக்கும். ஒரு புள்ள உம்மா வாப்பா இறக்கமாண்டு கம்பேர் பண்ண பார்க்க, இன்னொரு புள்ள கம்பேர் பண்ணாது. அதுக்கு என்ன தேவைண்டா, எப்போ பார்த்தாலும் தனக்கு கூடுதலாக எதுவும் கிடைக்கணும், எனக்கு தான் நம்பவன், நான் தான் வீட்டில் மூத்தவர், எனக்கு கூட கிடைக்கணும் அப்படி ஃபீல் பண்ணும். இன்னொரு புள்ள ராங்கே செய்யக்கூடாது, நான் எல்லாமே சரியாக தான் செய்யணும், எனக்கு எல்லா நேரமும் பாராட்டணும்னு கிடைக்கும். இப்படி பிள்ளைகள் டு பிள்ளைகள் வித்தியாசம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொல்ல போகிறது, எல்லா பிள்ளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை நீங்கள் வெளியில் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கண்டா, நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை விட உங்கள் பிள்ளைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வேறு யாராவது இருப்பாங்கன்னு? ஒரு கவுன்சிலர் வேணுமென்று அவர் மனசு கொடுத்தா ஓரளவு ஸ்கெட்சை கீர்த்தி கண்டுபிடிக்கலாம். பட் உங்கள் பிள்ளைய உங்களை விட யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இதை மனசில் நல்லா வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நீங்களே புரிஞ்சு கொள்ளாட்டி உங்கள் பிள்ளைய வேறு யாரும் புரிய மாட்டாங்க. நீங்கள் ஏன் புரியணுமெண்டா, புரிஞ்சால் மட்டும்தான் எல்லாமே மாற்றலாம். சின்னத்தில் இருந்து ஒரு புள்ளை எல்லாத்துலேயும் வின் பண்ணிட்டு வருதுண்டா ஆபத்து. ஒரு புள்ளை எல்லாத்துலேயும் வாழ்த்து கிடைக்குதுண்டா ஆபத்து. ராங் பண்ணணும், பிழை செய்யணும், தப்பு பண்ணணும், பிள்ளைகளை நீங்கள் திருத்தணும். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மா எப்படி சொல்லி வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு கொலை பண்ணிட்டார். சாதாரணமாக கொலை பண்ணினவரை கொலைகாரன் பார்த்தா நீங்கள் எந்த கூட்டில் போடுவீங்க? மர்டர், கொலை பண்ணினவர். குர்ஆன்ல அதிகமாக பேசப்படுற நபி மூசா நபி, அதிகமான இடத்துல வர்றவர். ஆனால் அவர் கொலை பண்ணிக்கிறார். அவரை நாங்கள் கொலைகாரன் என்று சொல்லுவோமா? அதாவது யார்? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி. அவர் ஏன் கொலைக்காரத்தில் நீங்கள் எடுக்கல? அவரே அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் கொலைகாரன் போடலை? பை மிஸ்டேக் அவர் வந்து சடன்லி ஒரு ஷாட் தான். கதவு மூசா வக்கல்லா அலே, ஒரு குத்து குத்தினார், கதையை முடிச்சார். ஸ்ரீலங்கா லோப்படி ஒரு குத்துல மௌத் ஆகினா அவர் குற்றவாளி இல்லை, அது திட்டமிட்ட கொலை இல்லை. வழங்குதா? அப்போ என்னண்டா, அவர் குத்தின குத்து வந்த ஆத்திரத்துக்கு கொல்லணும்ன்றதுக்கு இல்லை, பட் உடனே திருந்தினார். உடனே ரப்பே இன்னஹு மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தாண்ட வேலையா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் உடனே சொல்கிறான் குர்ஆன்ல, நான் அவரை மன்னிச்சேன் என்றான். ஏனென்றா ஒரு புள்ள தப்பு பண்ணாதுன்னு சொல்லாதீங்க, தப்பு பண்ணினால் அதை திருந்தினாதான் பெஸ்ட். பிழை செஞ்சு திருந்தணும். மூசா நபியோட உம்மா சின்னத்தில் இருந்து அந்த பிழையை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் என்ன செஞ்சான், மதியனுக்கு போகிறார்,
ஊரை விட்டே போகிறார். ஏண்டா அவர் திக்குவாய், கொஞ்சம் பயந்த சுபாவம், கடுமையான பயம், ஃபிரௌன் கொன்றுவாண்டு பயம். ஊருக்கு போய் அங்கே நிற்கிற நேரம் ஒரு மரத்துக்கடியில் இருந்து அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ரப்பி இன்னிலிமா அன்சல் தெலேஹி மின் ஹைரின் ஃபகீர். ஏன்னா அவங்க இன்னும் நபி இல்லை, ஒரு இளைஞன், நபி இல்லை. ஒரு மரத்துக்கடியில் போனார், அவர் ஒரு வேலை செஞ்சார். நான் சொல்ல போகிற 7 ஸ்கில்லில் முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் ஈக்கிற சொல்லி தான் இந்த உதாரணத்தை எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்டோரியில் சொல்கிறது, குர்ஆனிக் ஸ்டோரியில் என்ன இந்த 7 ஸ்கில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் ஒன்று இருக்குது. என்ன ஸ்கில் தெரியுமா? அதாவது அது 6வது பாயிண்ட்டை நான் இப்போ சொல்கிறேன். எப்போ உங்கள் பிள்ளைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய பழக்குங்க. இல்லைண்டா உங்கள் பிள்ளை முதிய வயசில் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. செல்ஃபிஷ். எப்போயாவது யாராவது வந்தால் கொடுங்க வாப்பா. எப்பயுமே சொல்லுவாங்க, நீங்கள் முன்மாதிரியாக நடங்க. சிங்களத்தில் சொல்லுவாங்க, அவவாதிட்ட வடி ஆதர்ஷியை உத்து பண்ணுவாங்க. நீங்கள் போய் உபதேசம் பண்ணுறதை விட அவருக்கு முன்மாதிரியாக நடந்தீங்கன்னா அது ஓகே. விளங்குச்சா? ஸோ அதனால் பிள்ளைக்கு எப்பயுமே முன்மாதிரியாக நடக்கணும். மூசா நபி அந்த ஊருக்கு போன உடனே என்ன செஞ்சார்னு நினைக்கிறீங்க? கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணி தப்பி போயிட்டார். தப்பி போய் அந்த ஊருக்கு போன உடனே 2 பொம்பளை பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க. ஒரு இளைஞன் 2 யுவதிகளை கண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரணும்? ஒரு நக்கல் போடுவார். தங்கச்சி உங்கள் பேர் என்னன்னு கேட்பான். இப்படி ஏதாவது வரணும். அவருக்கு என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் பேரண்டிங். பெஸ்ட் பேரண்டிங் அவங்க உம்மா. இன்னும் நபி இல்லை அவர். என்ன பேரண்டிங்கன்றா அவங்க உம்மா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சின்னத்திலிருந்து நீங்கள் ஒரு மிருகத்துக்கு அநியாயம் செய்ய பழக்காதீங்க. அது மிருகம் என்றாலும் அதுக்கு பாவம், அதுக்கு அதை பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றும் நோவினை பண்ணலையம்மா, அதை விட்டுருங்க. உங்களுக்கு ஆபத்து வந்தால் தான் நீங்கள் அட்டாக் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுங்க. இறக்கம் காட்டுங்க. ஒரு ஏழையை வந்தால் கொடுங்க. அவர் கையால் கொடுக்க வைங்க. அதை கொடுங்க வாப்பா. சதக்கா பள்ளிக்கு போனால் அது கொடுங்க. அந்த கையால் பழக்குங்க. இப்படி செய்யுங்க. அவர் போன உடனே ஊரில் அவருக்கு அவ்வளோ பசி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வீடு இல்லை, தோட்டம் இல்லை, துறவு இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே போயிட்டு 2 பொம்பளை புள்ள அவர் கேட்குறாரு, என்னம்மா உங்கள் செய்தி கற்றுப்புக்குமா? உங்கள் கதை என்ன? ஏன் 2 பேர் நிற்கிறீங்க? கெட்ட எண்ணத்துலையா? தப்பான எண்ணத்துலையா? ஒரு கேர்ளோட பேசணும்னு எண்ணத்துல, சட் பண்ணணும்னு எண்ணத்துலையா? அவ்வளோ ஆம்பளைக்கு மத்தியில் 2 பொம்பளை புள்ள நிற்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு வேதனை வரும். என்ன வேதனை வரும்ண்டா, கொலை பண்ணி ஊரை விட்டு வந்துட்டார், உம்மா இல்லை, தம்பி இல்லை, சகோதரி இல்லை. இந்த நேரத்தில் எனக்கே தலை உடைகிற பிரச்சனை, இந்த புள்ளியோட பிரச்சனையை நான் பார்க்கணுமான்னு யோசிப்பாங்களா? இல்லை. இதுதான் மனிதனில் உயர்வான பண்பு. அல்லாஹ் நபிமார்களை லேசா தேர்ந்தெடுக்கல. மூசா நபி அல்லாஹ் நபியை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், யாரா என்ன? நான் போய் ஃபிரௌன்ட்ட எனக்கு பேச்சே ஒழுங்காக வராது, திக்குவாயே. என் தம்பி ஹாரூன் இருக்கிறானே, அளவு அப்சவு மின்னி லிசா, என்னை விட ரொம்ப தெளிவாக பேசுவார். அவர் அனுப்புங்களையா அல்லாஹ், அவர் என்னை விட கிளியராக பேசுவார். எனக்கு ஏன் அல்லாஹ் சொன்னான், நஹ்தருத்துக்கு, எனக்கு நீங்கள் தான் வேணும், நான் உங்களை சூஸ் பண்ணேன். ஏன்டா அவர் அவ்வளோ நல்ல பண்பு. அங்கே போய் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்குறாரு, என்னம்மா கதை? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா ஷேகுன் கபீர் ரொம்ப வயசாளி, ஆடுகளை மேய்க்கணும், வாப்பாக்கு ஒன்றும் பண்ணல, அது எங்கள் வீட்டில் ஆம்பளை இல்லை, நாங்கள் தான் வரணும். மூசா நபி யாரண்டா? பலசாலி, கவி அமீன். நீங்கள் அங்கே போங்கம்மா. அந்த கூட்டத்தில் ஊருக்கு புதுசு, அங்கே தண்ணி கொடுக்கணும். அந்த மாடுகள்லாம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தாரேம்மா, அப்படியே வச்சு எல்லாத்தையும் தண்ணி தாக்கிட்டு போங்கம்மா. ஃபோன் நம்பர்லாம் கேட்கல, எங்கே அட்ரஸ் வீட்டுக்கு வரவா அதெல்லாம் கேட்கல. ஒரு உம்மா உங்களுக்கு, நீங்கள் எல்லா நேரமும் உங்கள் 13 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக்கில் நிற்கலாம். ஆஃப்டர் 13 அவர் நிறைய ஃப்ளை பண்ணுற டைமில் நீங்கள் எப்போ 13க்கு முன்னாடி போட்டிங்களோ அதெல்லாம் ஆக்டிவாக ஆரம்பிக்கும். நீங்கள் நிற்க தேவையில்லை, சிசிடிவி பார்க்க தேவையில்லை, நீங்கள் என்னத்தை போடுறீங்களோ அது. இன்னும் அவர் நபி இல்லை, ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் வந்துட்டு அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைக்கு எல்லாம் மறந்துட்டு இந்த 2 பொம்பளை புள்ள நேரங்காலத்தில் வீட்டுக்கு போகணும், இப்படி நிற்கக்கூடாது, அது சரியே இல்லைன்னு அவருக்கு விளங்கிச்சு. ஸோ அவர் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் போங்கம்மான்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அவர் என்ன பண்ணினார்? வீடியோ நீங்கள் பார்த்தீங்கண்டா, எப்படியோ குர்ஆன் பேசுது, அப்படியே மூசா நபி செஞ்சுட்டு அந்த புள்ளையை பார்த்துட்டுலாம் இருக்கு இல்லையா, அப்படி இல்லை ரில்லி இப்படியே பார்த்தா ஒரு இணல் தெரியுதான் ஒரு மரத்தில். அப்படியே போய் உட்கார்ந்தாராம். யாரோட பேசுகிறாரு? அவங்க உம்மா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, அல்லாவோட பேசணுமா,
பிரச்சனை வந்து அல்லாவோட பேசணும். எப்படி பேசுறாரு தெரியுமா? இந்த துவாவை இன்றைக்கு எல்லாரும் கேட்குறோம், நீங்கள் பாடமாக்கிட்டு கேளுங்க. ஆன் த ஸ்பாட் அங்கீகரிக்கப்பட்ட துவா. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அப்படியே மரத்துக்கடியில் உட்காந்துட்டார். அந்த ஊரில் யாருமே தெரியாது, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்றே தெரியாது, என்னன்றே தெரியாது. ஜாப்லெஸ், ஊடி இல்லை, ஆல்ரெடி ஒரு கொலை நடந்திருக்குது. அப்படியே போய் உட்கார்ந்துட்டு சொல்கிறார், யா அல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். நீ தரக்கூடிய சிறப்பானத்தில் நான் தேவை உள்ளவனா நிற்கிறேன் யா அல்லாஹ். நீ ஏதாவது ஹைரோன்னு எனக்கு தர நாடினா நான் இன்றைக்கி ஃபக்கீர் யா அல்லாஹ். எனக்கு நீ ஏதாவது ஒரு கிஃப்ட் தரையுந்தா இப்போ நான் தேவை உள்ளவனா நிற்கிறேன் யா அல்லாஹ். நீ இறக்கக்கூடிய நலவில் தேவை உள்ளவனா நிற்கிறேன், இறக்கிறியா அல்லான்னு கேட்குறேன். எனக்கு தேவை இருக்குது, இறக்கு. இந்த துவா டேஸ் கணக்கு போகல, கேலண்டரை பரட்டி 2014 பண்ணி 2024 வரைக்கும் அங்கே கபூல் ஆன் த ஸ்பாட். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பொம்பளை புள்ளையில் பாப்பாக்கு இன்னும் நடக்க இயலாது, பொம்பளை புள்ள தான் வரணும். எஹதா உமா, 2 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு பொம்பளை புள்ள மட்டும் வர்றான். தம்ஷி அலஸ்திஹயா. அல்லாஹ் இப்போ எப்படி சொல்கிறான் பாருங்க. வீடியோ கொண்டு போய் பார்த்தா வெக்கத்தோடு அந்த பொம்பளை புள்ள நடந்து வர்றா. ஏன் ஒரு பொம்பளை புள்ள வெக்கத்தோடு நடந்து வருவா? எதுக்கு வெக்கத்தோட வரணும்? அந்த புல்ல அல்லாஹ் சொல்லல தம்ஷி, சும்மா வந்தாண்டு. அலஸ்திஹயா, வெக்கத்தோடு நடந்து வந்து அவ சொன்னா, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைதலனா. எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கூலி தரணுமா? எங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து தந்தீங்க தானே, அதுக்கு கூலி தர பாப்பா கூப்பிட்டாரு, வாங்க. மூசா நபி அந்த புள்ளிட்ட வேற ஒன்றும் கேட்கல. ஏம்மா அவன் பேர் என்னம்மா அதெல்லாம் கேட்கல. பின்னுக்கு போகிறார். ஒரு உம்மா வாப்பட வளர்ப்போட முக்கியத்துவத்தை சொல்கிறேன். அங்கே போன உடனே அந்த அவர் கேட்குறாரு, பெரியவர், என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு ஊர்லேருந்து வந்துட்டேன், எனக்கு வழி மறைஞ்சிட்டு, இதான் பொய்யே சொல்லக்கூடாது, எந்த கட்டத்திலையும் உண்மைதான் சொல்லணுமென்று அந்த உம்மா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அவர் இன்னும் நபி இல்லை. நான் என்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் விளங்குதா? அது வளர்ப்பு. நீங்கள் யூசுப் நபியை போனால் வாப்பா, இந்த பக்கத்தில் உம்மா. ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் போய் சொல்கிறாரு, நான் ஒரு மர்டர் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், அவன் சாவான்னு நினைக்கல, இப்போ நான் வந்துட்டேன், இங்கே வந்து நான் நின்றேன், உங்கள் மகள் வந்தாங்க, நாங்கள் தண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு வீடு வாசல் இல்லை, சாப்பிட்றதுக்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்படி போய் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு இளைஞன் வந்து உங்கள்கிட்ட உட்காந்துட்டு பேசினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு மகள் இருக்கிறாம்மா, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன். மர்டர் பண்ணினவருக்கு, ஜாப்லெஸ்ஸுக்கு, ஊடு இல்லாத ஒரு ஆளுக்கு, பகல் சாப்பாடு கறத்துறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பிஸ்னஸ் இல்லாத ஒரு ஆளுக்கு அவங்க வாப்பா என்ன தெரியுமா சொன்னார்? 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை பார்த்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் விளங்க, ஒரு புள்ள ஆசைப்படுற மாதிரி பேசுது. வாப்பா அவர் எடுங்களே வாப்பா, கவி அமீன் வாப்பா பேசிட்டு இருக்கப்பட அல்லாஹ் காட்டுறான் குர்ஆன்ல. வாப்பா அவர் பலசாலி வாப்பா, அவருக்கு வேலை கொடுங்க வாப்பா. பாப்பா பார்க்குறாரு, விளங்கிட்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த புள்ளேட்ட இவருக்கு ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார். இவர் சொல்கிறாரு, ஏண்ட 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர்றதுக்கு ஹெதாபினத்தை ஹாத்தைன்னு, இந்த 2 பிள்ளையில் ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சு தரப்போகிறேன். உண்மை சொல்லி மர்டர் பண்ணினு சொன்ன ஒரு ஆளுக்கு எங்கேயாவது உலகத்தில் கல்யாணம் நடக்குமா? மூசா நபி அந்த வீட்டில் தான் 10 வருஷம், அதாவது அவர் ஒப்பந்தம் அடிக்கிறாரு, மகர் சல்லியில் என்கிட்டே வேலை செய்யுங்க, 8 வருஷம் வேலை செய்யுங்க, அதான் மகர், அதுக்கு மேலே வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடித்து பிள்ளையும் பெற்றெடுத்துட்டு நான் போகிற வழியில் தான் மூசா நபி ஆகிறார். அங்கே தான் நெருப்பு பத்துது, அந்த நெருப்புக்கிட்ட போகிறேன். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, ஒரு புள்ளையை நீங்கள் வளர்த்து உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. புள்ள அனாதையாயிரும். நிறைய பேரோட மைண்டில் இருக்குது, நான் மௌத்தாகினா என் புள்ளை எப்படி வாழும், என் வைஃப் என்ன சாப்பிடுவா, என் புள்ளை என்ன ஆகும்? வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ் ரிஸ்கில் ஒரு நாளும் குறை வைக்க மாட்டான். யாரையும் நம்பி அல்லாஹ் யாரையும் படைக்கல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா பாருங்க இந்த பறவையை, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குல் லரதத்தும் கமா யர்துகு தைர். ஒரு பறவை காலையில் பறக்குதுன்னா மாலையில் வயிறு நிரம்பி
போகுதுண்டா அல்லாஹ் நிச்சயமாக பறவைக்கு உணவு கொடுக்குற மாதிரி உணவு தருவான். உங்களுக்கு 10 புள்ளண்டா வல்லாஹி 10 புள்ளோட உணவு உங்கள் டேபிளுக்கு வரும் வல்லாஹி, அதில் நோ டவுட். நீங்கள் முயற்சி எடுக்க மட்டும்தான் உணவு. ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணுறது தெரியுமா? நான் மௌத்தானா என் புள்ளை எப்படி வாழும்? உண்மை பேசுமா பொய் பேசுமா? நான் மௌத்தாகினா என் புள்ள விபச்சாரம் செய்யுமா நல்ல இருக்குமா? நான் வீட்டில் இல்லாட்டி எங்கள் வீட்டில் படம் பார்ப்பாங்களா இல்லையா? இதுக்கு கூட நேரம் அழுத்தம் கொடுங்க தாய்மார்கள். கூட நேரம் டைம் முடிஞ்சு நினைக்கிறேன். ரொம்ப தாண்டியும் போது நான் பேசினா மறந்து பேசிடுவேன். பட் மெடிக்கலி எனக்கு தரப்பட்ட அந்த அட்வைஸ் நான் பின்பற்ற வேண்டும் என்பதனால் அன்பான தாய்மார்களே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக்கலி நான் இந்த உங்களுக்கு பாயிண்ட்டை சொல்கிறேன், கவனமாக பிள்ளைக்கு நீங்கள் பேசிக்கலி ஃபண்டமெண்டலில் ஏதாவது போட்டிங்கண்டா அது 100%. ஸோ 13 பிஃபோர் 70% பேரண்டிங், 30% ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதுக்கு பிறகு 70% ஃப்ரெண்ட்ஷிப், 30% பேரண்டிங். ஸோ பேரண்டிங் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப் என்னண்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் டீப்பாலாம் பேரண்டிங் வேணாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கைட்லைன்ஸ். ஸ்கூலுக்கு வரேன்டா இப்படி வரணும், ட்ரெஸ் பண்ணி வரணும். 13 வயசுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க. எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறது என்பதை ஃபஸ்ட் நீங்கள் செஞ்சு காட்டுங்க. எப்பயும் ஒரு பிள்ளைக்குள்ளே ஃபஸ்ட் கிளாஸ் கவுன்சிலிங். நீங்கள் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, கதை சொல்லுங்கள். இந்த ஊரில் நடந்த கதைகள், சில விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு அப்படியே சொல்ல போக்கில் அந்த பிள்ளையோட கல்வியில் போய் பதியும். அல்லாஹ் குர்ஆனில் அதிகமான ஸ்டோரி சொல்கிறான். ரியல் கேசஸ், நாட் ஃபேக் கேசஸ், ரியல் கேசஸ். அந்த ரியல் கேசஸை ஃபீல் பண்ணி படிக்க போக்கில் குர்ஆன் கல்வை சேஞ்ச் பண்ணும். ஸோ பிள்ளையோட ஸ்டோரி சொல்லணும். எப்பயும் நீங்கள் முன்மாதிரி அறிக்கணும். நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணணும். அந்த 7 நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறதுக்குரிய நேரம் இல்லை. பட் ஒரு ஷார்ட் இதில் சொல்கிறேன். ஃபைனல் பாயிண்ட்டை மெயினாக சொல்கிறேன், அப்ரிஷியேஷன். என்றைக்கும் புள்ள ஒரு வேலை முடித்தா உடனடியாக அந்த பிள்ளைய மோந்துக்கோங்க, பாராட்டுங்க. ஒரு புள்ள தப்பு பண்ணினா, என்ன தப்பு? அடித்தடி சண்டையை சொல்லலை, கையால் கிளாஸ் உடஞ்சிட்டு ஏதோ ஒரு தப்பு நடந்தால் கண்டு கொள்ளாமல் இருங்க. ஹியூமன் சைக்காலஜி அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு விஷயத்தில் புள்ள ஊக்கமாகும். எதை கண்டு கொள்ளலையே அதை விட்டுரும். ஏன் முடுக்கில் ஒரு அந்தந்த படிக்காத ஏரியாவில் மர்டர் நடக்குதுண்டா, ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஹாட் டாபிக் என்ன தெரியுமா? அவனை கொண்டுட்டானாமே, அந்த கொண்டவனுக்கு பெரிய சல்லியாமே, அவன் இப்படி பெரிய ஆளாமே. இது புள்ளிட மனசில் கதாநாயகர் அவன் தான் உருவாக்கப்படுவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது டிஸ்கரேஜ் பண்ணணுமோ அது பேசவே கூடாது, ஹாட் டாப்பிக்கில் வரக்கூடாது. ஸோ புள்ள ஒரு நலவு செஞ்சால் சின்ன நலவா சந்தோஷப்படுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன மகன் நேற்று பார்க்குறேன் கம்ப்யூட்டரில் என் மெஷினில் உட்காந்துட்டு அவர் பேர் எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறாரு. உண்மையாக ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் பார்த்துட்டு எனக்கு வல்லாஹி அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லை, ஸ்கூல்லேயே சின்னவர், ரொம்ப சின்னவர். நான் கிட்ட எப்படி ராஜா உங்களுக்கு தெரியும்? அது அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு அல்லாஹ் அந்த பிள்ளைகளே கொஞ்சம் அவர் கொஞ்சம் இது. ஸோ அவர்கிட்ட எனக்கு எப்படி ராஜா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நான் போய் வைஃப்கிட்ட சொல்கிறேன். அவர் கொஞ்ச நேரத்தில் வைஃபை கூப்பிடுங்க, நான் சேவ் பண்ணி காட்டவான்னு கேட்குறாரு. ஃபோல்டர் தெரியுது, சேவ் பண்ணது தெரியுது, தனியாக ஒரு நாளில் நான் சொல்லிடல. ஸோ அல்லாஹ் அதாவது அந்தந்த நேரத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணினா அந்த புள்ள அதை விரும்பும், அந்த விருப்பத்தை உடனே காட்டும். நீங்கள் எப்பயுமே திட்டுற விஷயங்களை டீப்பாக ஒரு அதாவது புள்ள கிளாஸ் உடைச்சிட்டா கண்டுகொள்ளாதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ராஜா என்றதை சொல்லணும். ஸோ அன்பு தாய்மார்களே, நான் கொஞ்சம் பாதியில் நிப்பாட்ட நினைக்காதீங்க. ஸோ அந்த டைம் தாண்டி போகிறதுனால நான் இப்பொழுது நிப்பாட்டி கொள்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் சொன்னதில் பாயிண்ட்டை நீங்கள் டிரெக்ட்லி குர்ஆனுக்கு போங்க. உங்களோட சோர்ஸ் குர்ஆனில் இது நேரடியாக எடுங்க. சூரா கசஸ், சூரா ஷுஆரா எல்லாத்தையும் படிங்க. அதை எடுங்க. பாப்பாவை கொண்டு போய் சூரா யூசுஃப், இன்னும் இருக்குது சூரா லுக்மான், எல்லாமே எடுங்க. கொஞ்சம் ப்ரீஃபாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க. வெறும் கதையாக நினைக்காதீங்க, வல்லாஹி அது உண்மையான நடந்தது. ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒரு ஊருக்கு உங்கள் புள்ள தனியாக போயிருந்தா, யூசுஃப் நபி மாதிரி கை மாறி போயிருந்தா, உம்மை வாப்போட அரவணைப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்தா, எவ்வளோ யூசுஃப் நபி அவங்க வாப்பா சின்னத்தில் சொல்லி என்ன சொல்லி கொடுத்துருப்பார் நினைக்கிறீங்க? ஒரு வீட்டில் இருக்க போல் ஒரு பொம்பளை அவருக்கு பின்னாடி வரப்போல் அவர் இப்போ பெரிய ஆள், அவருக்கு உணர்வு வருவது. அவர் அல்லாட்ட கேட்குறாரு, யாரோ அஹப்பு இலை, அதாவது அஹப்பு சிஜி, யா அல்லாஹ் எனக்கு சிறைச்சாலை விருப்பமாக இருக்குது.
இவங்க என்னையை கூப்பிடுறாங்களே இவங்க, அதை விட எனக்கு சிறைச்சாலை ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு மாத்திரியா அல்லாஹ், இந்த வீட்லேருந்து அந்த பொம்பளை தொல்லையா அல்லாஹ். வல்லாஹி அவர் கேட்ட துவா அல்லாஹ் கபூலாக்கினது. சிறைச்சாலைக்கு போகணும்ன்றது அவர் கேட்ட துவா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், நான் இப்படியே இருந்தா, நான் ஜாஹிலா மடையனா மாதிரி அஸ்புயிலே அப்படி அவங்க பக்கம் நானும் பிறண்டிடுவோம் யா அல்லாஹ், நானும் அவங்க பக்கத்துக்கு திருப்பிடுவோம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், உடனடி அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு ஷரஃப் அவரை நாங்கள் காப்பாற்றினோம். அவரை காப்பாற்றி அந்த பொம்பளைகிட்ட இருந்து பிரச்சனை. எப்படி ஒரு வாப்பா புள்ளைய வளர்த்திருப்பார், சுப்ஹானல்லாஹ், எப்படி வளர்த்திருப்பார். டோட்டல் ஸ்டோரி குர்ஆனுக்குள்ளே இருக்குது தாய்மார்கள். கொஞ்சம் போங்க குர்ஆனுக்குள்ளே ரீட் பண்ணுங்க. தெரியலையா, போய் தெரிஞ்ச ஒரு ஆலிம்கிட்ட போய் ஒரு தாயிட்ட போய் படிங்க. லைஃப்பில் புள்ளையில வளர்க்கணுமென்ற ஒரு முடிவெடுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருவீங்க, கோடிக்கணக்கில் சல்லி சம்பாரிச்சிருவீங்க. பட் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் புள்ள உங்களுக்கு இல்லாமல் போனால் நீங்கள் டோட்டலி ஃபெயிலியர். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்னாடி இருந்தால், ஒரு கல்புல இன்றைக்கும் ரசூலுல்லாண்டா ஏன் நாங்கள் தேம்பி அழுகிறோம். கால ரசூலுல்லாண்டா நாங்கள் ஏன் லிசன் பண்ணுறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் கல்பையும் பறி கொடுக்குறோம். இப்படி ஒரு மனிதர் உலகம் பார்க்காது, காணவே காணாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் வில் ட்ரை. நாங்கள் ட்ரை பண்ணுவோம், அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.